வணக்கம். செம்மறி ஆடுகளின் விமர்சனங்களை கேட்டு சிங்கம் ஒருபோதும் தனது லட்சியத்தை தொலைப்பதில்லை. வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குதான் குட்டிக்கரணம் போட வேண்டும். அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிடு, ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே. சிலர் பணிந்து போவதால் கோழை என்று அர்த்தமில்லை, பலத்தை காண்பிக்க தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். பலிபீடத்தில் வெட்டப்படுவது ஆடுகள்தான், சிங்கங்கள் அல்ல. எப்பொழுதும் சிங்கமாய் இருங்கள். தனித்து நின்றாலும் சரி, தனியாக நின்றாலும் சரி, தனிமையில் நின்றாலும் சரி, தன்னம்பிக்கையோடு துணிந்து நில். 10ஓடு 11ஆக இருப்பதை விட கெத்தோடு தனியாக இருப்பதே மேல். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்கத் தொடங்குகிறது. தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில். நம்மை இழிவாக பேசுபவர்கள்தான் வாழ்க்கையில் போராடும் எண்ணத்தை நமக்குள் விதைத்தவர்கள். சில நேரம் சில வழிகள்தான் சில வழிகளை உருவாக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க 1000 முறை யோசிக்கலாம், ஜெயிப்போமா என்று ஒரு முறை கூட யோசிக்கக்கூடாது. முடியுமானால் பிறரை விட அறிவாளியாய் இரு, ஆனால் அதையும் அவர்களிடம் கூறாதே. அஞ்சாமை நெஞ்சில் வேண்டும், துஞ்சாமை கண்ணில் வேண்டும். உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது, ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம். வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ. வீரமில்லாத ஒழுக்கம் கோழையாக்கிவிடும், ஒழுக்கமில்லாத வீரம் முரடனாக்கிவிடும். இரண்டும் இணைந்தவனே போற்றத்தக்க வீரன். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நில். வருமானம் இல்லா வாழ்க்கையை விட தன்மானம் இல்லா வாழ்க்கையே அவமானம். நன்றி.